எலெக்ஷன் காலகட்டத்தில் மட்டும்தான் மக்களான நம்ம கையில் யாருக்கு ஓட்டு போட போகிறோம், யார் நம்மளை ஆள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிற ஒரு உரிமை இருக்குது. அதுதான் இந்த ஓட்டு. ஓகேவா? இந்த ஓட்டுனால நாம் தனியால் எதையுமே மாற்ற முடியாது. இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதை நம்ம செய்கிறோம். யார் நம்மளை ஆள போகிறாங்க, யார் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம்ளும் ஒரு ஆளாக நின்று ஒரு ஜனநாயக கடமையை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக செய்கிறோம். பட் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம நினச்சவங்க வரலினாலும், நம்ம நினச்சவங்க வந்தாலும், எது வந்தாலும் போனாலும் கடைசியில் அந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம அந்த அரசாங்கம் வேலை செய்ய வேண்டும். ஏனால தான் நீ சாப்பாடு சாப்பிட்ற, ஏனால தான் நீ கம்ப்யூட்டர் படித்த, நான் தான் உன்னை படிக்க வச்சேன் அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய எல்லா பணமுமே வரி பணம் தான். எல்லா பணத்துலேயும் மக்களுடைய வரி பணம் கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்தில் எல்லா இடத்துலையும் வரி பணம் அப்படிங்கிறது இப்போ உயர்ந்திருக்கு. அதனால் நம்ம நெஞ்சு நிறுத்திக்கிட்டே நம்ம சொல்லலாம், நம்மளோட வரி பணம் கண்டிப்பாக அரசாங்கம் செய்யக்கூடிய செலவில் இருக்குது. எனக்கு அரசாங்கம் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதில் என்னோடய வரி பணம் இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏனால தான் நீ சாப்பாடு சாப்பிட்ற, என் தலைவர் தான் உனக்கு சாப்பாடு போட்டார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது மேலே யாராச்சும் சொன்னாங்கன்னா எலெக்ஷன் டைமில் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லுங்கள்.